Hi friends, welcome to my channel. நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து 150 ருபீஸ் குர்த்திஸ் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சேம் டைமில் சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடும் அவைலபிள் இருக்குது. ஸோ எப்படி வந்து 150 ருபீஸ்க்கு வந்து குர்த்திஸ் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். Ajio ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்டகரியில் வந்து உமன் செலக்ட் பண்ணிவிட்டு குர்த்தி செலக்ட் பண்ணி அப்ளை ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஷார்ட்டில் போய் லோயஸ்ட் ஃபஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே வந்து பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் குர்த்திஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் செக் பண்ணும்போது ஒரே ஒரு குர்த்தி தான் வந்து ஸ்டாக் இருந்துச்சு. ஸோ இது வந்து நிறைய வந்து அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 6 குர்த்திஸ் ஆட் பண்ணிவிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈச் குர்த்திஸ் வந்து 108 ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் வந்து வெறும் 5 குர்த்திஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 6 குர்த்திஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ அதனால் டோட்டலாக 5 குர்த்திஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க 250 ருபீஸ்க்குள்ள குர்த்திஸ். இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் குர்த்திஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் கோடு வந்து அவைலபிள் இருக்குது. சேம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூப்பன் கோடு அவைலபிள் இல்லாத டைமில் வந்து நமக்கு வந்து ஸ்டாக் வந்து நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து கூப்பன் அவைலபிள் இருக்குது, ஸ்டாக் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒரு 5:30 டு ஒரு 6 o'clock நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய கலெக்ஷன் வந்து அவைலபிள் இருக்கும். அண்டு சைஸுமே வந்து அவைலபிள் இருக்கும். நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட்டில் ஒரு 2:30 அதுக்கப்புறமா செக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாக் வந்து அவைலபிள் இருக்கும். மார்னிங் வந்து ஒரு 10 o'clock அந்த மாதிரிலாம் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 குர்த்திஸ் 4 குர்த்திஸ் அந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கூப்பனில் போயிட்டு சம்மர் 2021 அப்படிங்கிற கூப்பன் வந்து டைப் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து கூப்பன் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஈச் குர்த்திஸ் வந்து 150 ருபீஸ்க்கு தான் வந்து கிடைக்குது. டோட்டலாக பேக்கில் வந்து 5 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டெலிவரி வந்து ஒரு 99 ருபீஸ் வந்து வருது. ஸோ டெலிவரி வந்து ஃப்ரீயாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து ஸ்டேஷ்னரி, அதாவது ஹோம் அண்ட் கிச்சன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷ்னரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆஃபரில் வந்து கொடுக்காத ஏதாவது ஒரு ப்ராடக்டாக வந்து உங்கள் பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து சும்மா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 150 அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கில் ஆட் பண்ணாலுமே மறுபடியும் உங்களுக்கு டெலிவரி வந்து 99 வந்து காமிக்கும். ஸோ இது வந்து பாருங்கள் 300 மேலே தான் இருக்குது. இதை வந்து பேக்கில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் பேக்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு டெலிவரியும் வந்து ஃப்ரீ தான் வரும். அந்த குர்த்திஸ் எல்லாமே ரேட் வந்து எதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. எல்லாமே 150 ருபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டெலிவரி வந்து பாருங்கள் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டா யூபிஐ கிரெடிட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஸோ ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆனதுமே அக்கௌண்ட்டில் போயிட்டு ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆர்டர்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே காமிக்கும். அதில் வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரிக்காக ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணோம்ல, அதை மட்டும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. குர்த்திஸ் வந்து 5 குர்த்திஸுமே நீங்கள் வந்து வச்சுட்டு அதில் வந்து அந்த ப்ராடக்ட்டை மட்டும் வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரியும் வந்து ஃப்ரீ தான் வரும். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குர்த்திஸ் எல்லாமே 150 ருபீஸ்க்கு தான் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து 5 குர்த்திஸ் தான் நம்ம வந்து வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து 3 குர்த்திஸ் தான், நீங்கள் பிடிச்ச குர்த்திஸ் வந்து 3 தான் இருக்குது. ஆனால் 5 வந்து ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து கூப்பன் வந்து அப்ளை ஆகும். அதனால தான் நான் வந்து 5 வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த குர்த்திஸ்லாம் வேண்டாமோ அதெல்லாமே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணாலுமே உங்களுக்கு ஈச் குர்த்திஸ் வந்து 150 ருபீஸ்க்கு தான் வந்து டெலிவரி ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.